ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்குது அக்னிதம் சேனல். இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் இல்ல நிறைய பேர் க்ளூகன் செய்யுங்க கேட்டுட்டே இருந்தீங்க. சோ இன்னைக்கு நம்ம க்ளூகன் தான் செய்ய போறோம். ரெண்டு மெத்தட்ல க்ளூகன் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்க வீட்டில் இருக்க வேஸ்ட் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து டெல் லேப்டாப்போட பாக்ஸ்ல இருந்து அந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். அப்புறம் பென்னோ பென்சிலோ எடுத்து கார்ட்போர்ட் ஷீட்ல கன்னு மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வரைகிற மாதிரி டயக்ராம் வரைச்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணுறப்போ பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்க. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நாம் இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் மொத்தம் 6 பீஸ் வேணும். நாம் இப்போ கட் பண்ண அந்த 6 கார்ட்போர்ட் ஷீட் கண்ணில் 2 மட்டும் விட்டுட்டு மீதி 4 கார்ட்போர்ட் ஷீட்டை மிடில் மட்டும் க்ளூ ஸ்டிக் உள்ளார போகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணுற இடத்துல கட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி க்ளூ ஸ்டிக் மொத்தம் 2 சைஸில் இருக்குது. ஒன்று வந்து 15 ருபீஸில் இருக்குது, இன்னொன்று 10 ருபீஸில் இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் க்ளூ ஸ்டிக் உள்ளார வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பெரிய சைஸ் க்ளூ ஸ்டிக் உள்ளார வைக்க போகிறேன். ஸோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் மிச்சம் இருக்க 3த்துலேயும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் கட் பண்ணதை ஃபெவிகாலை யூஸ் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடுங்க. மேலே இருக்க சின்ன பீஸும் இதே போல் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு. இதே போல் மிச்சம் இருக்க 3த்தையும் ஃபெவிகாலை யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. மொத்தம் 4 ஒட்டி இருக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுதா இல்லையான்னு. சப்போஸ் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகலைன்னா அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு ஒட்டிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் ஆல் அவுட் அப்படின்னா குட் நைட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார ஈட்ரு ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதனால அதை ஸ்க்ரூவை கட்டி உள்ளார இருக்கிற ஈட்ரு மட்டும் தனியாக எடுத்துருங்க. பிளாக் கலரில் இருக்குல்ல, இதுதான் ஹீட்டர். அந்த ஹீட்டரோட லைட்டும் இருக்கும், அந்த லைட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஹீட்டரில் மொத்தம் 2 ஒயர் இருக்கும், ஒன்று ரெட் கலர், இன்னொன்று பிளாக் கலர். பிளாக் கலரில் இது கனெக்ட் ஆகிருக்குல்ல, இது மட்டும் எடுத்துடாதீங்க. இது இருந்தால் தான் கரெக்டாக ஹீட்ரு ஒர்க் ஆகும். அப்புறம் இது 2 இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறப்ப அந்த ஹீட்ரு டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணுங்கள். அப்புறம் இது போல் டேரெக்டாக 220 வோல்ட்டுக்கு சப்ளை தர மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை ஹீட்டரோட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுறப்ப மாற்றி கூட கனெக்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் சால்ட்ரிங் வேணும்னா சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம சால்ட்ரிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த இடத்துல இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டுறப்ப தனித்தனி ஒயராக ஒட்டுங்க. நான் இந்த 3 இடத்துலையும் இன்சுலேஷன் டேப் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் தேவைப்படும். இது போல் வீணாக போன டின்னிலேருந்து கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேட்டரியிலேருந்து அந்த மெட்டல் மட்டும் எடுத்துருங்க. நண்பா, நம்ம இப்போ எடுத்துட்டோம். எடுக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பெண்ணை வச்சு அந்த மெட்டலை கோன் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. மடக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து மெதுவாக மடக்குங்க, கையில் கிழிச்சிக்காமல் மடக்குங்க. அந்த கோனை ஈட்டுக்குள்ளே விட்டுட்டு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் லைன் போட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கோனில் இருக்க ஓட்டை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கோனை ஈட்டரில் இந்த பக்கமாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி ஃபுல்லாக எம்சீல் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேப் வழியாக க்ளூ வெளியில் வராமல் இருக்கும். இது போல் நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு அதை காய வைங்க. அவ்வளோதான் நண்பா, இப்போ காஞ்சிருச்சு. இது நல்லாவே ஒட்டியிருக்கு. ஹீட்டரில் 2 ஒயரையும் தனித்தனியாக இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்ட பிறகு ஒரே ஒயரை இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஹீட்டர்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு வர ஒயரை கன்னுக்குள்ளார வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 220 வோல்ட்டை தான் டேரெக்டாக அந்த ஹீட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒயர் கன்னுக்குள்ளார வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இன்கேஸ் அந்த ஒயரை ஏதாச்சும் மடங்கி கட் ஆகிடுச்சுன்னா கையில் ஷாக் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பண்ணுற மாதிரியே அந்த பாட்டை மட்டும் பெனில் மார்க் பண்ணிவிட்டு நைஃபை யூஸ் பண்ணி எடுத்துருங்க. இது செய்கிறப்ப மட்டும் பெரியவங்களை கூட வச்சுன்னு செய்யுங்க. இதே போல் எடுத்துருங்க. இப்போ அந்த ஈட்ரிலையும் அந்த ஒயர்லையும் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ அந்த லாஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளூ கன் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல எம்சில் போட்டு ஒட்டுங்க. அப்படி இல்லைனா இன்சுலேஷன் டேப் கூட போட்டு ஒட்டுங்க. ஆனால் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டினா ஒழுங்காக ஒட்டாது, சில வாட்டி பிச்சின்னு வந்துடும். நீங்கள் எம்சில் போட்டு ஒட்டினா ரொம்ப நாள் நீடிக்கும். அவ்வளோதான் நண்பா, நம்ம சுற்றி ஃபுல்லாக எம்சில் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ அந்த எம்சில் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டுங்க. இந்த ஒயர் தெரிகிற வரைக்கும் நீங்கள் சாதா டேப்போ அப்படி இல்லைனா இன்சுலேஷன் டேப் போட்டோ ஒட்டிடுங்க. அப்போ தான் ஒரு சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம க்ளூ ஸ்டிக் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் கழிச்சு பின்னாடி ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ண க்ளூ வெளியில் வந்துகிட்டே இருக்கு. நீங்களே பாருங்கள்.
இந்த க்ளூ கன் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த க்ளூ கன்னில் வந்து க்ளூ ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ண க்ளூ கன்னில் ஓட்டை சின்னதாக தான் வச்சேன். ஸோ அதனால க்ளூ கம்மியாக தான் வருது. நீங்கள் பண்ணுற க்ளூ கன்னில் ஓட்டை பெருசாக வச்சா க்ளூ அதிகமாக வரும். இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அதை ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி மேலே மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஊசிக்குள்ளார க்ளூ ஸ்டிக் உள்ளார போகிற மாதிரி ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மெட்டல் பிளேட் தேவைப்படும். அதனால் வேஸ்ட்டு டின் அப்படி இல்லைனா வேஸ்ட்டு பேட்டரி எடுத்துக்கோங்க. நான் வந்து வேஸ்ட்டு பேட்டரியில் இருக்கிற மெட்டலே எடுத்துக்கிறேன். எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க, கையில் கிழிச்சிக்காமல் எடுங்க. அப்புறம் இந்த ஓரத்துலலாம் லைட்டாக மடங்கி இருக்கும், அதை சுற்றி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிட்ட பிறகு அந்த மெட்டலை க்ளூ ஸ்டிக் சைஸுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மெட்டலை மடக்கினதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயனை அந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இதே போல் ஃபுல்லாக ஒட்டிடுங்க, கேப்பே இல்லாத அளவுக்கு ஒட்டிடுங்க. அந்த மெட்டலை ஊசிக்குள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு க்ளூ ஸ்டிக் ஸ்மூத்தாக உள்ளார போயிட்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேட்டரியோட மெட்டலை எடுத்து கோன் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. மடக்கிறப்ப பார்த்து சேஃபாக மடக்குங்க. மடக்கிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்ட பிறகு கோன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபிக்ஸ் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் அந்த கோனை எம்சியில் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு அதை காய வைங்க. அதுக்கப்புறம் ஊசியில் மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணிக்கல அந்த இடத்துலையும் எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. க்ளூ ஹீட் ஆகிறதுக்கு ஒன்று நிக்ரோம் ஒயர் தேவை, அப்படி இல்லைனா ஹீட்டிங் எலமெண்ட் ஏதாச்சும் தேவைப்படும். நிக்ரோம் ஒயருக்காக நான் ஸ்டீல் ஸ்க்ரப்லேருந்து அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் கம்பியை மெட்டலில் சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. அந்த கம்பிக்கு மேலே எம்சில் போட்டு ஒட்டிடுங்க. நான் ஏன் அந்த இடத்துல எம்சில் போட்டு ஒட்ட சொல்கிறேன்னா, சப்போஸ் தெரியாமல் அந்த இடத்துல கைப்பட்டுச்சுன்னா எம்சில் மேலே தான் கைப்படும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுடாது. இதே போல் ஸ்டார்டிங் கம்பியும் எண்டிங் கம்பியும் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த 2 கம்பிலையும் மட்டும் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வீணாக போன சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. அது ஏற்கனவே நம்ம கம்பியில் கனெக்ட் பண்ணல 2 ஒயர், அந்த 2 ஒயரையும் இந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த 2 ஒயரையும் மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 2 ஒயர்லையும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. தனித்தனியாகவே ஒட்டுங்க. தனித்தனியாக ஒட்டிட்ட பிறகு ஃபுல்லாக ஒரு வாட்டி ஒட்டிடுங்க. அந்த ஊசியும் ஒயரையும் வச்சு டேப் ஒட்டிடுங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி அந்த ஒயர் பிச்சுக்கின்னு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ க்ளூ அதுக்குள்ளார வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் க்ளூ ஸ்டிக் போட்டிங்களே அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே க்ளூ தன்னால் வெளியில் வரும். ஒரு சிலர் கேட்பீங்க நிக்ரோம் ஒயர் எவ்வளோ எடுக்கணும்னு, ஐ மீன் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்குல்ல அந்த கம்பி எவ்வளோ எடுக்கணும்னு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்தால் கம்பி அதிகமாக சுடும். ஸோ அதனால் கையில் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் மீடியமாகவே எடுங்க. இந்த க்ளூ கன்னும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ஈஸியா இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது துப்பாக்கி மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா இது லைஃப் லாங் வரும். அது இல்லாம ரொம்ப சேஃப்டியா இருக்கும். கன் மெத்தட்ல செய்யற மாதிரி இருந்தா இந்த இடத்துல மட்டும் கை வைக்காதீங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் சுடும். இந்த இடத்துல எல்லாம் சேஃபா தான் இருக்கும். நீங்க செகண்ட் மெத்தட்ல ட்ரை பண்ற மாதிரி இருந்தா இது லைஃப் லாங் வருமானது தெரியல. ஆனா நீங்க க்ளூ வைக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா வைக்கணும். சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சில வாட்டி இது கையில எல்லாம் சுற்றும். சோ அதனால நீங்க சேஃபா பண்ணுங்க. நீங்க ஊசி தான் வைக்கணும் இல்ல, இதே போல இன்னொரு பேட்டரியோட மெட்டலை வச்சு கூட செய்யலாம். இன்னொரு பேட்டரியோட மெட்டல்ல நீங்க செய்யறப்ப கிரிப்புக்காக இந்த இடத்துல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஒட்டிருங்க. அப்போதான் நீங்க க்ளூ வைக்கிறப்ப இது போல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல செய்யறப்ப அந்த அளவுக்குலாம் ஷாக் அடிக்காது. ஏன்னா மொபைல் சார்ஜர் வச்சு தான் நீங்க செய்றீங்க. ஆனா இந்த இடத்துல கை வைக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கை வச்சா ரொம்ப சுடும். சோ கை வைக்காம பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ண சின்ன கேட்கற கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் அமைத்து மேல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தம் சேனல். இன்னைக்கு நம்ம வந்தா செய்ய போறோம். எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ண சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல.